ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என் கையில் நான் A4 ஷீட் நான் வச்சுருக்கேன். இந்த A4 ஷீட்டில் நான் நடுவில் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தெரியுது அவங்களுக்கு? இந்த A4 ஷீட்டில் நடுவில் இப்படி டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சார்ட் பேப்பரில் நான் என்ன பண்ணேன், கட் பண்ணிவிட்டு ஒரு கலர் பேப்பர் நான் ஒட்டி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். ஓகேங்களா, இப்போ இந்த கேம் என்னென்னா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த பேப்பரை இதுக்குள்ளே போக வைக்கணும். ஓகேங்களா, இந்த ஓட்டைக்குள்ளே போக வச்சு இந்த பக்கம் வர வைக்கணும். ஓகேங்களா, ஆனால் பிள்ளைங்ககிட்ட நீங்கள் சொல்ல போகிறது பேப்பர் கிழியக்கூடாது. பேப்பர் கிழிஞ்சா நீ அவுட். ஓகே, இப்போது பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி வச்சு போகுமா? சரி, இப்படி மடித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, மடிச்சுட்டு வச்சு பார்க்கலாம். ஐயோ, இன்னும் இவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு மேலே வராது. ஏன்னா இது சைஸ் பாருங்கள், சைஸ் இந்த ஓட்டையை விட பெருசாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே போகாது. சரி, இப்படி மடித்து பார்க்கலாமா? இப்படி மடித்து வச்சு பார்க்கலாமா? இப்படி மடித்து வச்சு பார்த்தா எப்படி போகுமா? வருமா? இல்லை, வரமாட்டேங்குது. அதாவது கையில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுக்கக்கூடாது. இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வரணும் அது. ஓகே, கை வச்சு ப்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பசங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இழுத்துருவாங்க, பேப்பர் கிழிஞ்சிரும். ஓகே, நான் கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இப்படி மேலே வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஆனால் இந்த ஓட்டைக்குள்ளே இந்த பக்கம் இந்த சர்க்கிள் ஷேப் பேப்பர் வரணும். வரவே வராது. அது எப்படிக்கா வரும்? இது இவ்வளோ சின்னதாக இருக்குது ஓட்டை, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி போகும்? இதே பேப்பரில் நான் ஒன்றும் பண்ணல. இதே பேப்பரில் நான் இதை இப்படி போட்டு இந்த பக்கம் நான் இப்போ வர வைக்க போகிறேன். எப்படி வர வைக்க போகிறீங்க பாருங்கள். இந்த பேப்பரை நான் எப்படி மடிக்கிறேன்றதை நாங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த பேப்பரை நான் எப்படி மடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ மடித்தாச்சு. ஓகே, இப்போ மடித்து வச்சுட்டேன். இப்போ நான் இதை போடுறேன். இந்த பக்கம் வருதான்னு பார்க்குறீங்களா? ரெடி, 1 2 3 சொல்லுங்கள். 1 2 3. ஹை, என்னடா இது? மறுபடியும் போடுறேன். 1 2 3. 1 2 3. ஒன்றுமே பண்ணல நான். அதே பாருங்கள், அதே பேப்பர் தான். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் வேறு மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதே பேப்பர் தான். ஓகேங்களா, இதுதான் கேம். ஓகே, இந்த பேப்பரை நீங்கள் எந்த சைஸ் பேப்பர் எடுக்கணும், எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணணும், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பேப்பர் எந்த சைஸில் இருக்கணும், அதை நான் இப்போ சொல்லித்தரேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன். அதாவது இந்த பேப்பர் ஒரு A4 ஷீட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல் A4 ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா A4 ஷீட்டோடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய A4 ஷீட்டு தேவையில்லை. அதில் நம்ம கொஞ்சம் தான் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எந்த சைஸில் நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஃபோட்டோவில் நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹைட்டு எவ்வளோ இருக்கணும், அதாவது மேலேருந்து கீழே 26 சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, சின்ன ஸ்கேலு, பிளாஸ்டிக் ஸ்கேலு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்குது ஸ்கேல். இந்த ஸ்கேலை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கேல் இருந்தால் போதும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 26 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் அளக்க போகிறீங்க மேலேருந்து கீழே. இது 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, 15. ஓகேங்களா, அப்புறமா மறுபடியும் நீங்கள் இங்கே வச்சு கரெக்டாக டோட்டல் 26 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, உயரம். அகலம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸ்கேலை நீங்கள் உயரம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, உயரம் நீங்கள் கோடு வரைஞ்சிட்டீங்க. ஒரு கோடு நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. 26 சென்டிமீட்டர்ஸ். இப்போது இதில் 18 சென்டிமீட்டர்ஸ் பிரெட்டு 18 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சு இதில் 15 இருக்கும். 1ல் 15 ப்ளஸ் 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 18 இந்த சைஸில் வரும்னு நினைக்கிறேன். அந்த சைஸில் இருக்கிற பேப்பரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹைட்டு 26 சென்டிமீட்டர்ஸு, பிரெட்டு விட்த்து 18 சென்டிமீட்டர்ஸ். பேப்பரையும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதுதான் அந்த பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பேப்பரை நீங்கள் 4ஆக மடிக்கிறீங்க. ஓகேங்களா, இப்படி மடித்தாச்சு. நான் மடித்தாச்சு. பாருங்கள், நான் பேப்பர் அப்படி மடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மடித்த இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நடுவில் அந்த ஹோல் வரும். அந்த கார்னரில் நீங்கள் கட் பண்ண போகிறதும் நீங்கள் ஸ்கேலில் நீங்கள் அளந்து தான் கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னா 4 சென்டிமீட்டர்ஸ் ஹைட், அதாவது மேலேருந்து இங்கேருந்து 4 சென்டிமீட்டர் ஸ்கேல் நான் 0ல் நான் வச்சுக்கிறேன். ஓகேயா,
0 0லேருந்து 4 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா, 0லேருந்து 1 2 3 4 இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே நான் ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 4 சென்டிமீட்டர்ஸ். அதே மாதிரி இந்த சைடு 3 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸ்கேலை வச்சு 3 சென்டிமீட்டர்ஸ் இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டர்ஸில் இங்கே 4 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இந்த 4 சென்டிமீட்டரில் இருக்க பாயிண்ட்டுக்கும் 3 சென்டிமீட்டரில் இருக்க பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கோடு வரையணும் நீங்கள். ஓகேங்களா, ஒரு கோடு வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படி ஒரு கோடு. ஓகே, 3 சென்டிமீட்டர்ஸ் 4 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த கோடை நீங்கள் கட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த கோடு வந்து இதில் இருக்கும். கார்னர் இந்த சைடு தான். 4 சென்டிமீட்டர்ஸ் 3 சென்டிமீட்டர்ஸ் இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு. அந்த கோட்டில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில், இந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த ஓட்டை வந்துடும். ஓகே, இப்போது இந்த ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து சார்ட் பேப்பரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சாதாரண சார்ட், ஏன்னா சார்ட் பேப்பர் வந்து ரொம்ப தின்னாக பேப்பர் மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சார்ட் பேப்பரில் ரவுண்டாக நான் கட் பண்ணிவிட்டு நான் அளவு எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். அளவு வந்து 10 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த ஸ்கேலில் வந்து 1 to 10. ஓகே, இந்த லென்த்து வந்து 10 இருக்கணும். ஓகேங்களா, 10. ஓகே, 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கணும். இந்த பாலுடைய சைஸ் எந்த பக்கம் திருப்பினாலும் 10. ஓகேங்களா, 10 சென்டிமீட்டர்ஸ் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கலர் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் கடையில். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சார்ட் பேப்பரை இதே சைஸில் வச்சு இந்த கலர் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். 2 பக்கம் 2 ரவுண்டாக கலர் பேப்பர் இங்கே ஒன்று வச்சு கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபெவிகால் போட்டு 2 பக்கமும் இந்த ப்ரௌன் கலர், எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரௌன் கலர் பேப்பர் நான் ஒட்டிட்டேன். சார்ட் பேப்பர் தான் இது பாருங்கள், சார்ட் பேப்பர் தான் இது. ஆனால் 2 பக்கமும் ப்ரௌன் கலர் பேப்பர் போட்டு நான் ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு A4 ஷீட். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பசங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் மடித்து வச்சுருக்காதீங்க. ஏன்னா இப்படி மடக்கும் போது அது கரெக்டாக வந்துடுச்சுன்னா பசங்க போட்டாங்கன்னா வந்துடும். பசங்கக்கிட்ட A4 ஷீட்டில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு எப்படி மடிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த A4 ஷீட்டை நான் அப்படி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே நான் மடித்ததுனால உங்களுக்கு 2 கோடு தெரியுதா? ஓகேயா, நல்லா நீங்கள் பாருங்கள். நான் இப்படி இப்போ இருக்க A4 ஷீட்டை நான் இப்படி வச்சுருக்கேன். இதில் இந்த பக்கம் ஒரு கோடு தெரியுதா? ஓகேங்களா, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படி நீங்கள் ஒரு மடிப்பு நீங்கள் மடிச்சிக்கணும். சரிங்களா, இந்த கை வச்சு இப்படி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு கோடு தெரியுதா? இப்படி வச்சு நீங்கள் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே நான் ஒரே டைரெக்ஷனில் தான் மடிச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்படி ஆயிடுச்சா? இப்போ நடுவில் இங்கே ஒரு மடிப்பு, ஆட்டோமேட்டிக்காக அதுவே மடிஞ்சிடும். ஓகே, இப்படி மடித்தாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்படி மடித்ததை நான் என்ன பண்ணுறேன், இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேயா, இப்போ பாருங்கள், நடுவில் உங்களுக்கு ஒரு ஓட்டம் வந்துடுச்சு. நான் மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்குது, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த எண்டுலேருந்து இந்த டைமண்டோட எண்டு வரைக்கும், இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ஓட்டையோட எண்டு வரைக்கும், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே பக்கம் நீங்கள் மடிச்சுக்கணும். ஓகேங்களா, மடித்தாச்சு. இதை வந்து நடுவில் வந்து உள்பக்கம் இப்படி மடித்தாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நான் அப்படியே நான் இதை வந்து இப்படி இப்படி மடிச்சிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஷேப் தான் நமக்கு தேவை. இந்த எண்டு இந்த எண்டு இந்த எண்டு. ஓகேங்களா, இப்போது இது இப்படி மடித்து நான் இப்படி கீழே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓட்டை தெரியுது. இந்த ஓட்டை வந்து பாருங்கள், இதே ஓட்டை தான். ஆனால் இப்படி நான் ஆப்போசிட்டில் வச்சு நான் இப்படி மடிக்கிறதுனால இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த சைஸு ஓட்டையில் நான் அந்த இதை போடுறேன், அந்த பாலை நான் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த சைஸ் ஓட்டையில் போட்டோன்னே இப்படி இப்படி நீங்கள் ஷேக் பண்ணாலே போதும், கடகடன்னு கீழே வந்துடும். ஓகேங்களா, மறுபடியும் நான் போடுறேன். இப்படி இப்படி ஷேக் பண்ணாலே போதும், அது கீழே வந்துடும். ஏன்னா இந்த ஓட்டை சைஸு பெருசு. ஓகேங்களா, இதை மடிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடில் கார்னர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும், இந்த சைடு கார்னர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும், அப்புறம் இது. ஓகேங்களா, நான் மறுபடியும் நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி மடித்தாச்சு, இப்படி வச்சாச்சு, ஓட்டை வந்துடுச்சா? அவ்வளோதான், வெரி சிம்பிள்.
இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி மடிக்கிறதுன்னு. கரெக்டாக நீங்கள் மடிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் சாதாரணமாக நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போட்டு இந்த பக்கம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பசங்க கையில் கொடுத்து நீ இதை இழுன்னு சொல்லனா அவன் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் இழுத்து பேப்பரை கிழிச்சிருவான். ஓகேங்களா? பேப்பரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. பசங்கிட்ட சொல்லணும், இழுக்கக்கூடாது, இப்படி வச்சுட்டு இப்படி போடணும். ஓகேங்களா? போட்டு நீ இப்படி ஷேக் பண்ணு. இந்த பக்கம் அது இந்த டைரெக்ஷனாக இருக்கலாம், இந்த டைரெக்ஷனாக இருக்கலாம். போட்டு நீ ஷேக் பண்ணு, வரணும். ஆனால் வரவே வராது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மடித்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்துடும். தம்பி தங்கச்சி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? வழி இடுக்கமாக இருக்குது, வாசல் இடுக்கமாக இருக்குது, வழி நெருக்கமாக இருக்குது. அவ்வளோதான், உள்ளே போவே முடியாது, யாருமே போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்ப்பா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக வாழ்றதுனா ரொம்ப கஷ்டம். ஐயோ, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும் சில நேரங்களில். ஆனால் அது ஜீவனுக்கு போகிற வாசல். மத்தேயு 7:14 என்ன சொல்லுது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாரு, நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ண முடியல. ஆனால் நான் இப்போ சொல்லி கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சிருச்சு, நீங்களும் அதை செய்ய முடியும். பாரு, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறாங்களோ, இந்த உலகத்தில் நம்ம சில பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது தான், சில பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது அவசியம்தான் ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம வாழும்போது. ஆனால் நிச்சயமாக அது ஜீவனுக்கு போகிற வாசல். நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா, எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நானுடைய பிள்ளை, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், அவருடைய வேத வசனத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு நீ தீர்மானம் எடுத்தனா நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பாவை கூட்டிகிட்டு போவார். தம்பி தங்கச்சி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.